நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, வீடியோலையும் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் கால் பண்ண போச்சுலையும் தம்பி நீங்கள் அதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது அவங்களுக்காக தான். இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டு முருங்கை எப்படி பராமரிக்கணும், இதுதான் அவங்க கேட்ட கேள்வி. வீட்டு முருங்கையை வந்து பராமரிக்கணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பராமரிக்கணும். நீங்கள் பராமரிச்சிங்கன்னா மட்டும்தான் அதில் வந்து நம்மளுக்கு நிறைய வந்து ஒரு ஹெல்த்துக்கு நல்ல ஒரு விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது முருங்கையில். அது வந்து நம்மளுக்கு நல்லபடியாக கிடைக்கும். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்கன்னா, வாஷிங் மிஷினில் உள்ள தண்ணி வந்து டைரெக்டாக முருங்கைக்கு போகிற மாதிரி வைப்பாங்க. அது வந்து வைக்காதீங்க, அது வந்து நல்லதே இல்லை. அது வந்து முருங்கைக்கு வந்து கொஞ்சம் கேடு தான். அதே இது நீங்கள் பாத்திரம் கழுவுற தண்ணி, அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம சாதம் வடிக்கிற தண்ணி, இதெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த முருங்கைகளுக்கு ஊற்றி மீன் கழுவுற தண்ணி, இதெல்லாம் நம்ம வந்து அந்த முருங்கையை சுற்றி நம்ம கீழே போட்டோம்னா அந்த வேர்களுக்கு வந்து நல்ல ஒரு சத்து